ஆமையும் தேலும். ஒரு அழகான காட்டு பிரதேசத்தில் ஒரு ஆறு அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஆற்றங்கரையில் ஒரு புத்திசாலி ஆமை ஒன்று வசித்து வந்தது. அது அமைதியான சுபாவத்தையும் மற்றவருக்கு உதவக்கூடிய குணத்தையும் பெற்றிருந்தது. அதே ஆற்றங்கரையில் ஒரு தேல் ஒன்று வசித்து வந்தது. அது கூர்மையான நகங்களை கொண்டிருந்தது. பேசுவதில் மிகவும் இனிமையானது, ஆனால் சுயநலமான மற்றும் மாறாத இயல்பினை கொண்டது. ஒரு நாள் தேலுக்கு ஆற்றை கடக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஆனால் அதுக்கு நீந்த தெரியாததால் ஆமையை பார்த்து, ஆமையண்ணா, தயவு செய்து என்னை உன் முதுகில் ஏற்றிக்கொண்டு ஆற்றை கடந்து விட முடியுமா என்று கேட்டது. ஆமை சிறிது நேரம் யோசித்து, நீயோ விஷமுள்ளவன், நீ என்னை கடித்து விட்டால் நான் என்ன செய்வது என்று தயக்கமாக கூறியது. தேல் உடனே மறுத்து, நான் உன்னை கடிக்க மாட்டேன் அண்ணா, ஏனென்றால் நீ முழுகிவிட்டால் நானும் முழுகி விடுவேன் அல்லவா என்று நம்பிக்கை அளிக்க முயற்சித்தது. ஆமையோ தேலின் வார்த்தைகளை நம்பி அதனை முதுகில் ஏற்றிக்கொண்டு ஆற்றை கடக்க தொடங்கியது. ஆழமான இடத்திற்கு போகும்போது எதிர்பாராத விதமாக தேல் ஆமையை கடித்து விட்டது. அதிக வலியால் துடித்த ஆமை, நீ ஏன் இப்படி செய்தாய்? இப்போ நாம் இருவரும் அழிய போகிறோம் என்று கத்தியது. அதற்கு தேலோ அமைதியாக கூறியது, என்னால் இப்படி செய்யாமல் இருக்க முடியாதண்ணா, ஏனென்றால் இது என் இயல்பு, திஸ் இஸ் மை நேச்சர் அப்படின்னு சொல்லுச்சு. அப்பதான் ஆமைக்கு புரிஞ்சது, சிலர் எவ்வளவு இனிமையாக பேசினாலும் அவர்கள் இயல்பை மாற்றிக்கொள்ளவே முடியாது. தேலின் கெட்ட குணத்தை பார்த்த ஆமை தேலை நீரிலேயே தள்ளி விட்டுட்டு பின்பு வேகமாக கரையை நோக்கி வந்தடைந்தது. இந்த கதையோட நீதி என்னன்னா, ஒருவர் எவ்வித பலனையும் எதிர்பாராமல் உதவி செய்தால் அவரின் உதவியை வாழ்நாள் முழுவதும் மறக்க கூடாது. நன்றியுடையவராக இருத்தல் வேண்டும். மாறாக அவருக்கு கேடு செய்ய நினைத்தால் அது நம்மையே வந்து சேரும். ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கதைகள் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிறிஸ்டி ஸ்டோரி டைம், கதையின் புது உலகம்.